ஆரர் சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்ல இருக்க மார்க்சிக்கு தான் வந்திருக்கோம். நடிகை சித்ரா அவர்கள் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற செய்தி எல்லாருக்குமே வந்து ஒரு மாரி அதிர்ச்சியான இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவங்களோட அப்பா வந்து அதே வீட்ல, அதே இடத்துல சித்ரா வந்து எங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோ, அதே இடத்துல வந்து அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வரவும் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா சித்ராவின் தற்கொலை அந்த ஒரு மரணத்திலே நெறைய மர்மங்கள் இருக்கு, நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அத தாண்டி இன்னைக்கு இவரோட தற்கொலை அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல. அதுவும் அவங்க பொண்ணோட யூஸ் பண்ண துணி தான் ஏதோ வச்சு தான் தற்கொலை பண்ணிட்டான்ற மாரி சொல்றாங்க. நாங்க இங்க வந்து அவங்க ஃபேமிலி ஆட்கள் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்து பார்த்தோம். ஆனா இங்க யாருமே இல்ல. ஆனா உள்ள மார்ச்சுரியில தான் அவங்களோட உடல வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. மத்தபடி யாருமே இல்ல. ஒருவேள அவங்க வீட்ல இருப்பாங்களா? என்ன ஏதுன்றதும் தெரியல. ஸோ நம்ம இங்க இருக்கிறத விட அவங்க வீட்ல போயிட்டு அங்க இருக்காங்களா? இல்லையா? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? ஆ ஏன்னா இதுலருந்து மீண்டு வந்துட்டோன்ற மாரி ஒரு சில வார்த்தைகள்லாம் சமீபத்தில சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திடீர்னு எதனால இந்த ஒரு தற்கொலை முயற்சிக்கான காரணம் அதுவும் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா, ஒருவேள அந்த கேஸ்ல இன்னமும் பிரச்சனைகள் இருக்கா? அது மூலியமா ஏதாவது பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்களா? இல்ல என்ன ஏதுன்னு நெறைய குழப்பங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே அவங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட போய் என்ன ஆச்சுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன்னா ஒரு நல்ல டைப்பு யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேசவும் மாட்டாரு. ம். ஏன்னா பொண்ணு கஷ்டத்திலே எல்லாத்தையும் போட்டு மனசுல சுகர் வேறையா, அந்த கஷ்டத்திலே போட்டு முந்தா நேத்து கூட கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. இவரு வரமாட்டேன், நீங்க போங்கன்ட்டாரு. ம். ஓ! நேத்து அவங்க ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிருந்தாங்களா? கோயிலுக்கு போயிருந்தாங்க, இவர கூப்பிட்டாங்க வரல. ஆ. பக்கத்தில நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் கார் ஓட்டுனாரு. ம். கூட்டு போய் நான் வரல, காலைல 4 மணிக்கு 4 மணிக்கு இவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சரி உட்காந்துருக்காரு, சரி காஃபி குடிக்கலான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வாசல்ல பெருக்கிட்டு உள்ள போகும்போது தான் தூக்கு மாட்டி யாரு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு? அவங்க அம்மா தான் பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா தான் பார்த்தாங்க. ஓ! அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தப்ப தான் இந்த மாரி ஆயிடுச்சா? கோயிலுக்கு போயிட்டு நேத்து நல்லா பேசிக்கிறாரு. ஆ. விடியங்காத்தால 4:30 மணிக்கு. நேத்து வரைக்கும் ஆனா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது. ஆனா ஏதாவது புலம்பிருக்காரா சார்? ஏதாவது புலம்புறது அந்த மாரி ஏதாவது? இப்ப நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்க. அடிக்கடி உங்கள்ட்ட தான் பேசுற மாரி இருக்கும். புலம்புவாரு. அது சொல்ல முடியாது. சரக்கு போட்டேன்னா புலம்ப தான் செய்வாரு. அப்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஃபீல்லாம் இருக்கும்ல. அத பத்திலாம் சொல்ல மாட்டாரு. ஆ. நார்மலா பேசுவாரு. மன கஷ்டம், எனக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன பண்றது? என்ன ஏது? என்ன பண்ண போறேன்? அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. உங்க பொண்ண பத்தி அதிகமா பேசுவாரா அவரு? பொண்ண பத்தி அதிகமா பேச மாட்டாரு. சித்ரா அவங்க பத்தி. ரொம்ப ரேர். ஆ. எப்பயாச்சும் பார்த்தா வாக்கிங் கூட்டு போவும் பார்ப்பாரு. ம். நான்லாம் உடம்பு முடியாம 2 வருஷம் வீட்ல தான் கிடக்குறேன். ம். ரெஸ்ட்ல. வேற எதுவும் சொல்ல விருப்பம் இல்ல சார். இல்ல சார் இப்போ திடீர்னு இப்படி இந்த மாரி ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஏன்னா இப்ப அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க. அதே மாரி தற்கொலை பண்ணிட்டான்றப்போ, அதே மாரி அவங்க பொண்ணோட சால தான் யூஸ் பண்ணி தற்கொலை பண்ணிட்டான்ற மாரி செய்திலலாம் சொல்றாங்க. ம். அது நம்ம தெரியல சார். இல்ல அந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருந்தாரா நீங்க இருக்கு. பேசும்போதெல்லாம்? அது கொஞ்சம் இருக்கும். அவரு சொல்ல சொல்ல விருப்பம் இல்லல்ல. சில டைம் சொல்ல மாட்டாரு. ம். என்ன ஏதுன்னு சொல்லவும் மாட்டாரு. ம். நான் அந்த அளவுல ஃபேமிலிக்குள்ள எதுவும் கேட்டுக்கல. வருவாங்க, போவான், பார்ப்பான், பேசுவேன். அவங்க ஒய்ஃப் எப்பயும் மேல வருவோம். ஜாலியா பேசுவாங்க. அவ்வளதான். எதனால இறந்தாருன்னு இதுவரைக்கும் ரீசன் தெரியல. எதனால இறந்தார்ன்ற ரீசனே தெரியல. நான் வந்து இப்போ நீங்க அதிகமா பேசும்போது அந்த மாரி நான் எனக்கு வாழவே பிடிக்கலன்ற மாரி வார்த்தைலாம் அவர் யூஸ் பண்ணலாம் கிடையாது. அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கே இறந்ததுன்றது எப்படி இருக்கு சார்? இப்ப டக்குனு இந்த மாரி ஏன்னா நேத்து வரைக்கும் பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்க. நேத்து நான் பார்க்கல. நான் இன்னைக்கு காலைல தான் ஊர்லேருந்து வந்தேன். ஆ. தச்சமெல்லாம் வந்தேன். வரும்போது சவுண்ட் கேட்டுச்சு. சரி கிளம்பி கீழ அப்பதான் அவங்க அம்மா சொன்னாங்க. நீங்க போய் பாருங்க. என்னால பார்க்க முடியாது. நீங்க போய் பார்க்கவே இல்லையா அவர? நான் உள்ள போய் பார்த்துட்டு தான் வந்துட்டேன் நானு. எப்படி இருந்துச்சு இப்போ? சமீப காலமா பேசிட்டு இருந்த ஒருத்தர் இந்த மாரியே ஒருத்தர் ஒரு இத எடுத்துட்டாரு அப்படிங்கிறப்போ, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்றது. அது எதுனாலன்னு நமக்கு தெரியாது சார். எதுனாலன்னு சொல்ல முடியல. மன கஷ்டம் நெறைய வச்சிருப்பான். அப்ப எனக்கு கூட தான் என் தங்கச்சி அதுல மன கஷ்டத்தோட தான் இருக்கிறேன் நானு. ஆனா என்ன எதனால இறந்தார்ன்றதே தெரியல இப்போ வரைக்கும். எதனால இருந்தாலும் தெரியல. ஆ. இன்ஃபர்மேஷனே இவங்க காலைல போட்டாங்க நியூஸ்ல. அதுக்கப்புறம் நியூஸ்ல போடவே இல்ல இதுவரைக்கும். ம். அதான் அதுக்கப்புறம் நியூஸ்லயும் வரல. அதிகமா எதுவுமே வரல. அதில சத்தியம்ல போட்டாங்க. சத்தியம் சேனல்ல மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நியூஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ம். உங்க ஃபேமிலிக்குள்ள அப்ப சண்டைலாம் வருமா சார்? சும்மா நார்மலா அந்த மாரி கோவப்படுற ஆளு, அந்த மாரி சண்டை போடுற ஆளா அந்த மாரி? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க ஃபேமிலி பத்திலாம் நம்ம டீப்பாலாம் பழகுனது கிடையாது. ஆ.
இல்ல சார், சும்மா நீங்க கீழ இருக்கும்போது சண்டை போடுறது, சவுண்டா பேசுறது அந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் அதெல்லாம் கேட்கும். பேச அந்த அதெல்லாம் மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. அது நார்மலா இருக்க பர்சன் தான் எப்பயும் போல. எப்பயும் போல் நார்மலாக இருப்பார். அவங்க கூட என்ன பிரச்சனை நம்ம கேட்டுக்கிறதும் கிடையாது. ஏன்னா இவங்க ஏதாச்சும் பேசினா தான் உண்டு. இவங்க எதுவும் பேச மாட்டாங்க. ம். நானும் எதுவும் கேட்டது கிடையாது. காலைல கூப்பிட்டாங்க. அப்படியே ஓடு. குளிக்கலான்னு ரெடி பண்ணேன். அப்படியே ஓடு. போய் பார்த்துட்டு என்ன ஏது வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க. தெரிஞ்சவங்க லோக்கலில் தெரிஞ்சவங்க பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இங்கே அவ்வளோ கிடைக்கும். அவங்க ஒய்ஃப் வராங்க டெய்லி. ஆ. அவங்க பேத்தி வரோம். ஆ. அவர் எப்பயாவது ஒரு டைம் தான் அவர் நமக்கு ரொம்ப ரேர். ம். நீங்க பேசியிருக்கீங்களாங்க? அதான் சொல்கிறேன் 3 வருஷத்தில் ஒரு 3 ட்ரிப்போ 4 ட்ரிப்பாக தான் வந்திருக்காரு. ஆ. நம்மக்கிட்ட அவ்வளோ வர மாட்டார். ஏன்னா அவங்க வாங்கிடுவாங்க. அவர் வந்து ஆனால் வண்டியில் போகும்போது வரும்போது பார்ப்போம். ம். யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டார். ம். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ 2 வருஷம் தான் கடை வச்சு அவங்க பொண்ணு இறங்கும்போதே தெரியாது எங்களுக்கு. அது பிறகு தான் நாங்கள் வந்தோம். அதான் அவங்க இவங்க தான் அவங்களோட அப்பா அம்மான்றது தெரியாதா? இல்ல ரெண்டு ஆ. அப்போலாம் தெரியாது. கடை வச்சு இப்போ கொஞ்சம் தான் தெரியும். ஆ. ஒரு 2 வருஷமா 1.5 வருஷமாக தான் தெரியும் ஆ. சித்ரா அவங்க அப்பா அம்மா. இல்ல நடுவுல ரொம்ப இப்போ எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டன்ற மாதிரி ஏதாவது ஒரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லை. ஆ. அது நேற்று கூட வந்து பால் வாங்கினாங்க அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு. வந்தாங்களா? சித்ராவோட அம்மா வந்து பால் வாங்கினாங்க எங்கிட்ட. ஆ. நல்லா பேசி தான் போனாங்க. ஒன்றும் அதை பற்றி அந்த அப்ப அவங்க இன்னைக்கு இறந்து போயிருவாங்கன்றதுக்கான எந்த ஒரு எதுவுமே இல்ல. மனக்கவலை அந்த மாதிரி மூஞ்சில எதுவுமே இல்லை. ஆ. அதனால் எப்பவும் போல் பால் இது வாங்கிட்டு காசு கொடுத்து தான் போனாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் to ஒரு நாள் வருவாங்க. இன்னும் அவங்க பேத்தி வரும். எதுவுமே அவங்க நமக்கு பேத்தி வரும். அவங்க ரெண்டாவது பொண்ணோட வரும். ஃபேமிலி மொத்தமாவே இங்க தான் இருக்காங்களா? அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் இங்க அவங்க இருக்காங்க. அப்பா அம்மா பேத்தி ஒன்று இருக்கிறாங்க. அவங்க மட்டும் தான் இருக்காங்க. வேற நம்ம யாரும் வீட்டுக்குள்ளெல்லாம் போனதில்லை. கடைக்கு வந்தால் தான் நம்ம பேசுவோம். எப்ப தெரிய வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு? உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு இப்படி தற்கொலை பண்ணி? எனக்கு வந்து இப்போ ஒரு 10 மணிக்கு மேலே தான் ஒருத்தங்க சொன்னாங்க. ம். ஒருத்தர் ஃபோனில் வந்துதுப்பா என்ன ஏதுன்னு கேட்டார். எனக்கு தெரியாது என்ன அப்புறம் இன்னொருத்தர் கேட்டேன். ஆமாம் போய் பாத்தீங்களா நீங்க? இன்னும் போகல. ஆ. நம்ம தான் போனோம். ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியான அவங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்ற துயரத்தை தாண்டி இப்பதான் ஒரு 4 வருஷம் ஆயிருக்குன்றப்போ திருப்பி இவங்க தற்கொலை பண்ணிக்கிற காரணங்கள் என்ன இருக்குன்னு தெரியவே இல்லை எங்கேயுமே அதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன். இல்லை இல்லை அந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதான் சொன்னேன் யார்ட்டையும் பேச மாட்டாரு. அவர் தனியாக காலைல நாய் பிடிச்சிட்டு போகிறது பார்ப்பேன். ம். பெரிய நாய் ஒன்று இருக்குது. ம். அது பிடிச்சிட்டு அவங்க போவார். வீட்டுல ஒரு நாய் ஆமா. கிடக்குது. வெள்ளை வெள்ளை நாய். ஆமா. அது பிடிச்சிட்டு போவார். அதை பார்த்துருக்கேன். காலைல நான் சாயங்காலம் அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க அவங்க ஒய்ஃபு. அப்போ அவர் காலை நாய் கூட்டு வாக்கிங் போவார். ஆமாம் காலைல வாக்கிங் அவர் தான் காலைல கூட்டிட்டு போவார். அப்ப பாப்பீங்க நீங்க? பேசியிருக்கீங்களா? நான் பேச மாட்டேன். ஏன் நம்ம கரெக்டாக இங்கே வேலை பார்த்துட்டு மட்டும் போயிடுவாங்க. நான் காய்கறி வாங்கிட்டு நம்ம மார்க்கெட் போயிட்டு வரனால பேசுறதுக்கும் டைம் கிடையாது. நம்ம வர்ற டைம் இங்கே கடை திறக்கு அது நம்ம ஆனா நீங்க பார்த்த வரைக்கும் இப்ப அவர் அந்த ஒரு தற்கொலை பண்ணிருக்கிற ஒரு மனம் அந்த மாதிரி அந்த மனமே இல்ல. கடைசி எப்ப பார்த்து பேசுனீங்க நீங்க? நாங்கள் பேசலாம் மாட்டோம்பா. அவங்க பட்டே வருவாங்க, அவங்க பட்டே போவாங்க. ஆ. நாங்கள் அவங்கள்ட்ட இப்ப நீங்க இங்க எவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 2 வருஷமா பார்க்குறேன். இங்க 2 வருஷமா தான் இருக்கு. இப்ப மேல ஒருத்தவங்க வேலை பாக்குறாங்க. நீங்க போயிருக்கீங்களா அவங்க வீட்டை வேலை பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா? ம்ஹும். இப்ப இறந்தது உங்களுக்கு எப்ப இன்னைக்கு தான் தெரியுமா இல்ல? ஆமாம், நாங்கள் காலையில் நான் 5 மணிக்கெல்லாம் போயிடுவேன். ஓ, 5 மணிக்கு இங்க வேலைக்கு வந்துருவீங்களா? 5 அப்பயே மணி உங்களுக்கு இல்லை, தெரிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கு நான் 5 மணிக்கெல்லாம் போயிடுவேன். இங்கே உள்ளார இங்கே இருப்பேன் வேலைக்கு. இருந்தேன்னா 5 மணிக்கெல்லாம் போயிடுவேன். போயிட்டு 6, 7 மணிக்கெல்லாம் வந்துடும். உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுச்சு? நீங்க இங்க வேலை பார்க்க வரும்போது தான் தெரிஞ்சுச்சா காலையில ஆமாம், அப்போ தான். இறந்துட்டாங்க? ஏன்னா இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற அளவுக்கு ரொம்ப அப்போல்லாம் தெரியாது எங்களுக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வந்த நாங்கள் போயிட்டு கோலம் போட்டுட்டு வந்த பிற்பாடு தான் தெரியும். ஓ, அப்ப காலையில உங்களுக்கு தெரியாது? காலையில் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான்